ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நேற்று நைட்டு எங்கள் பாப்பா திடீர்னு எனக்கு சப்பாத்தி பண்ணி கொடுமா அப்படின்ட்டாங்க. எப்போவுமே வீக்கெண்டில் மட்டும்தாங்க நான் சாட்டர்டே சண்டே செஞ்சு தருவேன். பட் நேற்று அவங்க கேட்டாங்கன்றதுக்காக ஸ்பெஷலாக பண்ண ஆரம்பித்தாச்சு. இங்கே பாருங்கள், எப்போவுமே ஸ்கொயர் ஷேப்பில் சுடு தண்ணி ஊற்றி மாவை நல்லா பிசைஞ்சிருவேன். பிசைஞ்சிட்டு ஒரு 1/2 எப்போவுமே வச்சுருப்பேங்க. பட் இன்றைக்கி சரி டைம் இல்லை, சீக்கிரமாக கேட்குறோம் அப்படின்றனால ஃபாஸ்ட்டாக போட ஆரம்பிச்சிட்டேன். அப்போவும் பார்த்திங்க அப்படின்னா நல்ல மாவை சாஃப்டாக பிசைஞ்சாச்சு. ஸோ வெயிட் 1/2 ஊற மட்டும் வைக்கல, அவ்வளவுதான். ஸோ 4 டிவைடாக பண்ணி மடிச்சுட்டு ஸோ மாவை தூக்கி போட்டாச்சு. எப்போவுமே நான் மாவு பிரட்டும் போது நான் தேய்ச்சி தருவேன், எங்கள் பாப்பா தான் போட்டு எடுப்பாங்க கல்லில். எங்கள் வீட்டில் எப்பவுமே அப்படி தான் நடக்கும். இங்கே பாருங்கள், மேடம் ரெடி பண்ணிட்டாங்க, கல்லில் மாவு போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ பாருங்கள், எங்கள் பாப்பா அது போடும்போதே பாருங்கள் 2 பக்கமும் நல்லா வெந்து நல்லா வாஷ் பண்ணி பாருங்கள். இப்போ அந்த மாவு பார்த்துக்கோங்க, நான் 1/2 ஊற கூட வைக்கலை. பட் மாவு பாருங்கள் ரொம்ப சாஃப்டாக நல்ல புஃப்புன்னு நல்லா புஃபி வந்துச்சுங்க. பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாகவும் இருந்துச்சு, அப்படியே ரொம்ப அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. ஸோ உடனே எடுத்து ரொம்ப சூடாக எடுத்து ஹாட் பாக்ஸில் போட்டு வச்சுட்டாங்க. இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு ஒரு டிஷ் ரெடி பண்ணலாம் அப்படின்னு ஸோ முட்டை தக்காளி தொக்கு பண்ணலாமேன்னு சொல்லி ஸோ வெங்காயம், சோம்பு, கடுகு இது எல்லாத்தையுமே போட்டு நல்லா வதக்கியாச்சு. அதை நல்லா வதக்கி ப்ரௌனிஷ் ஆன உடனே உங்களுக்கு தக்காளியும் போட்டுட்டு கரம் மசாலா, உப்பு, தனியா பொடி, மஞ்சள் பொடி எல்லாம் போட்டு உங்களுக்கு அது கூட சேர்த்து இருந்த 2 முட்டையுமே அடித்து ஊற்றியாச்சு. ஸோ இது அப்படியே நீங்கள் அந்த முட்டை தொக்கு மாதிரி சிக்கி சிக்கி விடணும். லைட்டாக தண்ணி ஊற்றுனீங்கன்னா போதும். ஸோ இந்த முட்டை காம்பினேஷனோட சப்பாத்தி சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்குங்க. ஸோ நீங்களும் ஒரு தடவை இந்த முட்டை காம்பினேஷனோட சப்பாத்தி ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.